அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓம் நமச்சிவாய என மந்திரத்தை நீங்கள் மனதார உச்சரித்து வாருங்கள். மீனராசிக்காரர்களுக்கு இந்த பிரதோஷத்தில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மீனராசியை பொறுத்தவரை சூரியன் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் எதுவும் இல்லை என்று மனமருத்தம் அடையும் அளவுக்கு வியாபாரத்தில் சில தடங்கல்கள் வரும். அது இறைவன் அருளால் தாண்டி செல்வீங்க. உழவுகின்ற நிலம் தொழில்துறைக்கு உத்வேகத்தை கொடுக்கும். செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்காரு. ரியல் எஸ்டேட் தொழிலில் துணிந்து இறங்குவீங்க. மண்ணில் போடுகின்ற பணம் பொன்னாக விளையும். புதன் 5ஆம் இடத்துல இருக்காரு. தொடக்கத்தில் மந்தமான நிலையில் இருந்த வியாபாரம் வார இறுதியில் சூடு பிடிக்க தொடங்கும். குரு 3ஆம் இடத்துல இருக்காரு. வயதான பெற்றோர்கள் காசு யாத்திரை செல்ல வாய்ப்பு இருக்கு. அதற்கான ஏற்பாட்டை செய்து கொடுங்கள். சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருக்காரு. வீட்டில் திருமண வாழ்வு மகிழ்ச்சி பொங்கும் வகையில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மீனராசிக்காரர்களின் சிறப்பான குணம் என்னவென்றால் எந்த செயலுக்கும் அது கடினம் என்று சொல்லவே இவர்களுக்கு கிடையாது. செயல்களை செய்வதில் எப்பொழுதும் வித்தியாசமாகும். நல்ல புத்தி கூர்மையானதாகவும் இருப்பாங்க. தனக்கு என்று அனைத்தையும் எடுத்து வைக்கக்கூடியவர்கள். மீன ராசிக்காரர்களிடம் அன்பும் பொறுமையும் கலந்திருக்கும். எப்பொழுதும் அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி நிலை அதிகமாக இருக்கு. எப்பொழுதும் இயற்கையை விரும்பக்கூடியவர்கள். இவர்களை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை இவர் நேசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல குணங்களை கொண்டிருக்கக்கூடியவர்கள். இவர்கள் ரகசிய வாழ்வை பற்றி யோசிப்பது கிடையாது. இந்த ராசிக்காரர்கள் யோசித்து எல்லா விஷயங்களிலும் முடிவெடுப்பதில் சிறந்தவர்கள். மேசம், கடகம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுக்கு நண்பராக இருப்பாங்க. ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் ராசிக்காரர்கள் இவர்களின் கவனமாக இருக்க வேண்டும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாமல் பழகக்கூடியவர்கள். பொதுவாக மீன ராசிக்காரர்கள் நல்ல மனப்பக்குவத்தை உடையவர்கள். இந்த ராசிக்காரர்கள் யாரை நண்பனாக்கி கொள்கிறார்களோ அவர்கள் மீது பாக்கியசாலி. இவர்களின் நல்ல குணம் மிகுந்தவர்கள். அனைத்து ராசிக்கான சந்திரன் திசை கொண்ட பலன்கள். ராசி கற்கள் மீன ராசிக்கு ராசியான கல் புஷ்பராகம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த ராசியின் அதிபதி குரு பகவான். காலபுருஷ அங்க அமைப்புள்ள 2 பாதங்களையும் குறிக்கும். 4வது உபய ராசி. மீன ராசியின் நட்சத்திரங்களான பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களும் மீன ராசிக்குரியவை. சமராசியான இது பகலில் வலிமை உடையதாக இருக்கு. எந்த கிரகத்தாலும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதில்லை. எப்பொழுதும் கற்பனை உலகில் மிதப்பவர்கள்தான் மீனராசியில் பிறந்தவர்கள். மீனராசியில் பிறந்தவர்கள் இலக்கிய குணமும் திறமையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்களாக இருப்பாங்க. இவர்கள் பிறந்தவர்கள் மற்றவர்களின் சந்தோஷம் மற்றும் சக துக்கங்களையும் இவர்கள் தன்னுடைய துக்கங்களாக நினைக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுள் மறைத்து வைத்து கொள்ள மாட்டாங்க. மற்றவர்களை போல அதாவது சமயத்தில் ஏற்றார் போல மாறும் குணமுடையவர்கள். விரைவாக கெட்ட விஷயங்களை மற்றும் கெட்ட சுவகாசங்களை இவர்கள் அடிமையாக்கி விடுபவர்கள். சிறு பிள்ளைகள் போல ஏதாவது செய்து கொண்டு சிக்கலில் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். இவர்களும் சிறு பிள்ளைத்தனம் அதிகம் காணப்படும். மீனராசிக்காரர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இருக்கும் இடத்தை அறிந்து அதற்கான இதமாகவும் இங்கிதமாகவும் பேசக்கூடியவர்கள். இவர்கள் எதையும் திட்டமிட்டு செய்பவர்கள். மீனராசிக்காரர்கள் சற்று பயந்த குணத்தை கொண்டவர்கள். எந்த அளவுக்கு ஒருவரிடம் பழகுகிறார்களோ அதே போல விரைவாகவும் விலகவும் செய்யக்கூடியவர்கள். இவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கக்கூடாது. இவர்கள் தனக்கு தானே தீமை செய்வதில் வல்லமை படைத்தவர்கள். அடிக்கடி வீண் விவகாரங்களில் தலையிட்டு வீண் வம்ப தலையீடு விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்கள். இதனால் இவர்கள் இருக்கும் இடத்தை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. மீனராசி தங்களின் தேவைகளை நிறைவு செய்வதற்கு பிறரின் உதவியை தேடக்கூடியவர்கள். பேச்சாற்றல் கொண்டவர்கள் என்பதால் இவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து நம்ம பேச வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிய பிரச்சனையாக கொண்டு வருவாங்க. மீனராசிக்காரர்கள் சமயம் பார்த்து இவர்கள் காலை வாரி விடுபவர்கள்.
இந்த ராசிக்காரர்கள் தனகாரகனான குருவின் ராசியில் பிறந்தவர்கள் என்பதால் பணத்தை விட மானம்தான் பெரியது என்று கூறுபவர். இவர்கள் முன்கோபம் அதிகம் கொண்டவர்கள். இதனால்தான் இவர்களை யாராவது அவமானப்படுத்தினால் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் அவர்களை விலக்கிவிட்டு நினைக்கக்கூடியவர்கள். இந்த ராசிக்காரர்களின் அவர்களின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் எப்பொழுதும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் சுக வாழ்க்கையே வேண்டும் என்று நினைக்கவர்கள். விருப்பத்திற்கு ஏற்றவாறு அவர்களின் மன வாழ்க்கையும் அமையும் அப்படின்னே சொல்லப்படுது. இவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு சற்று தாமதமாகும். ஒரு சில நட்சத்திரங்களுக்கு இரண்டாவது திருமணம் நடைபெற வாய்ப்பு இருக்கு. இவர்கள் துணையின் உறவினர்களால் சில தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலும் சொத்துக்கள் வந்து சேரும். வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் இருக்காது. வாழ்க்கையில் இவர்கள் சில கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். அமைதியும் அதனை குறை கூறவும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உடையவர்களாக தான் இவர்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மீனராசிக்காரர்களின் வீட்டின் பொறுப்பை ஏற்று நடந்து அந்த இடத்தில் இருப்பாங்க. இதனால் சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்புகள் தலையில் வைத்து சுமப்பாங்க. இருந்தாலுமே பண வரவுகளில் தட்டுப்பாடு கிடையாது. சொந்த வாழ்க்கையை தன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். மீனராசிக்காரர்கள் தன்னை உழைத்து சம்பாதித்த பணத்தை தான் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். மீனராசியில் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக நினைக்கும் தன்மை கொண்டவர்கள். மீனராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் மாற்றத்தால் குரு பகவான் அதிபதியாக கொண்ட இவர்களுக்கு சூரியன் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அடுத்தவர்களுக்காக செய்கின்ற காரியம் உடனே நிறைவேற்றும். உங்களுக்கு செய்கின்ற காரியங்களில் சிறிய தடங்கள் ஏற்படும். சந்திரனின் கிரக மாற்றங்கள் எந்திரமாக வேலை பார்க்க வைக்கும். வெற்றியை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு காலகட்டம். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்காரு. எதிரிகளின் சூழ்ச்சி வலையை சின்ன பின்னமாக்குவீங்க. வியாபாரத்தில் உச்சம் தொடுவீங்க. புதன் 4ஆம் இடத்துல இருக்காரு. நினைத்த காரியத்தை நிறைவேற்ற புதிய பாதையில் இறங்குவீங்க. குரு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. திருமண பேச்சு வார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும். குழந்தை பாக்கியம் வேண்டி மருத்துவமனைக்கு சென்று சிலர் நல்ல பலன்களை பெறுவாங்க. சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்காரு. கலைத்துறையினர் வெளிநாடு செல்வாங்க. சனி 12ஆம் இடத்துல இருக்காரு. நிலம் வாங்கும் விற்கும் தொழிலில் எதிரிகளை நீங்கள் திணறடிப்பீங்க. ராகு 1ஆம் இடத்துல இருக்காரு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபடுவீங்க. கேது 7ஆம் இடத்துல இருக்காரு. வெளியில் இருக்கும் மரியாதை வீட்டில் கிடைக்காத ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை அலுவலகத்தில் மிக சிறப்பான ஒரு மாற்றம் காத்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. தொழிலை பொறுத்தவரை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியதும் ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நீங்கள் முழுவதுமாக பாடுபடுவீங்க. அதற்கான பாதையில் நீங்கள் செயல்படுத்துவீங்க. அதற்கு உங்களுக்கு கட்டாயம் வெற்றி கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மீன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு வியாபாரத்தில் சற்று முற்போக்கான நிலைமை காணப்படுகிறது. எதிர்பார்த்தபடி லாபம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லாபத்தை உங்களால் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்குது. வீண் செலவுகள் ஏற்படாது. கடன் விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைப்பது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. உங்கள் பணிகளை நீங்களே முடிப்பது நல்லது. சலுகைகள் கிடைப்பதில் உங்களுக்கு தாமதம் உண்டாகலாம். வியாபாரத்தில் கடுமையாக பாடுபட வேண்டும். பணியாட்களில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பங்குதாரர்களை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான வாரமாக இருக்குது. உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் உற்சாகம் ஏற்படும். வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு பணி சுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது தாமதமாகும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.